Hello guys, welcome to our channel. Last videoல Power BI ல எப்படி Excel டேட்டாவை லோட் பண்ணனும்னு பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல Excel டேட்டாவை லோட் பண்ணிட்டு பேசிக் சார்ட் டைப்ஸ் எப்படி யூஸ் பண்ணனும்னு பார்க்கலாம். சோ நான் Excel கிளிக் பண்ணிருக்கேங்க. சோ இதுக்குள்ள என்னோட ஒரு டேட்டா இருக்கும். சோ அந்த டேட்டாவை இப்ப நான் லோட் பண்ணிக்கிறேன். அந்த டேட்டாவோட நேம் பேசிக் சூப்பர் ஸ்டோர். ஓபன் கொடுத்ததுமே எனக்கு டேட்டா லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேட்டாக்குள்ள இருக்க ஷீட்ஸ் எல்லாமே எனக்கு காமிக்கும். இதுல எந்த ஷீட் உங்களுக்கு வேணுமோ அதை டிக் பண்ணிட்டு இங்க லோட் கொடுக்கும்போது டேட்டா லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சோ அது லோட் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு லோடுன்னு சொல்லிட்டு அலர்ட் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப ஃபுல்லா எனக்கு டேட்டா லோட் ஆயிடுச்சு. லோட் ஆனதை எப்படி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல நமக்கு டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு பேனல் இருக்கும். இதுக்குள்ள நான் லோட் பண்ண ஷீட் இருக்கும். இந்த காலமை கிளிக் பண்ணீங்கன்னா ஓவரால் காலம்ஸ் இங்க லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த காலம் என்னென்ன டேட்டா டைப்ங்கிறத அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, இதெல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓவரால் ஒரு வியூ ப்ரீவியஸ் வீடியோல பாத்திருப்போம். யாருக்காவது பவர் BI எதுவுமே தெரியல, இனிமே தான் நான் நியூ வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ஃபர்ஸ்ட் சார்ட் டைப். இதோட நேம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்டு பார் சார்ட். எல்லாருமே பார் சார்ட் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேருக்கு அந்த டிஃபரன்ஸே தெரியறது இல்ல. எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்ததுன்னா அந்த சார்ட் பார் சார்ட், இதுவே இப்படி இருந்ததுன்னா அது காலம் சார்ட். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளோட ஒய் ஆக்சிஸ பொறுத்து நம்மளோட சார்ட் டைப் இருக்குன்னா, அதாவது திஸ் இஸ் இப்படி இருந்ததுன்னா இது நம்மளோட பார் சார்ட் இப்படி இருக்கும் ஒய் ஆக்சிஸ பொறுத்து. இதுவே இந்த மாதிரி இருந்தது எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து இருந்ததுன்னா இது நம்மளோட காலம் சார்ட். ஓகேங்களா? இப்ப நான் பேஸா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு காலம் சார்ட் எடுக்கிறேன். இதுக்கு பேரு நான் இங்க இருந்து எடுத்திருக்கேன். இதோட நேம் பாத்துக்கோங்க, கிளஸ்டர்ட் காலம் சார்ட். அப்ப கிளஸ்டர்ட் அப்படின்னா என்ன? இதே காலம் சார்ட்ல எனக்கு ஸ்டாக்டும் இருக்கு. அப்ப ஸ்டாக்டு அப்படின்னா என்ன? ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது காலம் சார்ட். இப்ப இந்த சார்ட்டை நான் கிளிக் பண்ணதுமே கீழே பாத்தீங்கன்னா அந்த சார்ட்ல என்னென்ன இன்புட் கொடுக்கலாம் அப்படிங்கறது லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு, லெஜண்ட் கீஸ் இருக்கு, ஸ்மால் மல்டிப்ளைஸ் இருக்கு, அண்ட் டூல் டிப் இருக்கு. இதுதான் இந்த சார்ட்ல நான் கொடுக்க வேண்டிய இன்புட். இப்ப இந்த சார்ட் எனக்கு பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு காலம் சார்ட்னு. அப்ப என்னோட இன்டீஜர் அதாவது நம்பர்ஸ நான் ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்கணும். கீழே தான் என்னோட ஸ்ட்ரிங்க கொடுக்கணும், அதாவது என்னோட டெக்ஸ்ட் இன்புட் ஆயிருக்க செல்ல கொடுக்கணும். சோ அதே மாதிரிதான் நீங்க இங்க இன்புட்டையும் கொடுக்கணும். சப்போஸ் நீங்க மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சார்ட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி போயிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குங்களா என்னோட காலம். அப்போ காலமோட பேஸ்ல தான் நம்ம எப்பவுமே நம்மளோட ஸ்ட்ரிங்க கொடுக்கணும். அப்ப காலமோட பேஸ் இதுல எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட ப்ராடக்ட் கண்டெய்னர் அப்படின்னு இங்க ஒரு காலம் இருக்கு. இதை டிராக் அண்ட் டிராப் பண்ணி எப்படி ரிலீஸ் பண்றேன். அப்ப எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல கண்டெய்னர் வந்திருக்கும். கண்டெய்னர் கூட நான் ப்ராஃபிட்ட அனலைஸ் பண்ணும். அப்ப ப்ராஃபிட் டிராக் அண்ட் டிராப் பண்ணி ஒய் ஆக்சிஸ்ல ரிலீஸ் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னோட சார்ட் கிரியேட் ஆயிருச்சு. இதுவே நீங்க இந்த ரெண்டையும் மாத்தி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே நான் சம் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் கண்டெய்னர் எடுத்து ஒய் ஆக்சிஸ்லயும் போட்டேன்னா இப்படி எனக்கு சார்ட். எதுவுமே புரியாது, என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இப்படி போடக்கூடாது, கரெக்டா தான் உங்களோட இன்புட்டை கொடுக்கணும். நான் ப்ராஃபிட் எடுத்து கீழே போட்டுக்கிறேன். சோ என்னோட காலம் சார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இது எப்படி நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க? இருக்கிறதுலே ஹையஸ்ட் எவ்வளோன்னு கேட்டா ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த காலம் தான் ஹையா இருக்கு. கரெக்டுங்களா? எவ்வளவு வேல்யூன்னு கேட்கும் போது 100Kக்கு மேல அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஜம்போ ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. அப்ப ஜம்போ ட்ரம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இதோட வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா 50Kக்கும் 100Kக்கும் மிட்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 70K இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இது காமனான ஒரு காலம் சார்ட். ஓகேங்களா? இதுல லிஜன் கீ அப்படிங்கறது என்னன்னா, இப்ப இது எல்லாமே என்னோட ப்ராடக்ட் கண்டெய்னரோட லிஸ்ட். இப்ப எனக்கு இந்த ஸ்மால் பாக்ஸ் அண்ட் ஜம்போ ட்ரம் இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு காலம்லயுமே ரீஜியன் வைஸ் எனக்கு கலர் ஸ்பிளிட் அப் ஆகும். அப்ப கலர் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரிங்க பேஸ் பண்ணி ஸ்பிளிட் அப் ஆகணுமோ அததான் லெஜெண்ட்ல கொடுக்கணும். இப்ப எனக்கு ரீஜியன் வைஸ் ஸ்பிளிட் அப் ஆகணுங்க. சோ ரீஜியனை டிராக் அண்ட் டிராப் பண்ணி லெஜெண்ட்ல போட்டுருவேன். பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்மால் பாக்ஸ் தான், ஆனா ரீஜியன் வைஸ் ஸ்பிளிட் அப் ஆயிடுச்சுங்களா. என்னென்ன ரீஜியன் என்னென்ன கலர்னு சொல்லிட்டு இங்க லிஸ்ட் அவுட் ஆயிருக்கும். சென்டர், ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட். இப்ப நான் இதுல ஸ்மால் பாக்ஸ்ல பாக்கும்போது எனக்கு ஈஸ்ட் தான் என்ன ஆயிருக்கு, ஹையஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. சவுத் தான் லோயஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னர்லயும் அதுவே ஸ்பிளிட் அப் ஆகி வந்துடும். இதுக்காக தான் நம்ம லிஜெண்ட் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ லிஜெண்ட்ல எப்பவுமே நீங்க ஸ்ட்ரிங்க தான் கொடுக்கணும், அதாவது டெக்ஸ்ட் இருக்க காலமா தான் கொடுக்கணும். நம்பர் இருக்க காலமா நீங்க லிஜெண்ட்ல கொடுக்க கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் மல்டிப்ளைஸ். ஸ்மால் மல்டிப்ளைஸ்னா என்னன்னா, இது என்னோட ஒரு சார்ட்.
இப்ப எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஒரு சார்ட்டே ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி ஸ்பிளிட் அப் ஆகும் மல்டிபிள் சார்ட்டா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட ஆர்டர் ப்ரியாரிட்டின்னு சொல்லிட்டு இங்க ஒரு காலம் இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டோட்டலா எனக்கு 6 வேல்யூஸ் இருக்கும். என்னென்ன வேல்யூன்னு கேட்டீங்கன்னா ஹை, லோ, மீடியம், கிரிட்டிக்கல், நாட் ஸ்பெசிஃபைடு இந்த மாதிரி இருக்கும். சோ இது அப்படியே நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணி என்னோட ஸ்மால் மெட்டீரியல்ஸ்ல போடும்போது பாருங்க அந்த சார்ட் அப்படியே எனக்கு ஸ்பிளிட் அப் ஆகும். இது வந்து கிரிட்டிக்கலோட டேட்டா, இது ஹையோட டேட்டா, இது லோவோட டேட்டா, இது மீடியமோட டேட்டா. கீழே ஸ்க்ரோல் பண்ணனா எனக்கு நாட் ஸ்பெசிஃபையோட டேட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் ஸ்பிளிட் அப் ஆகணுமோ அதுக்காக தான் நீங்க இந்த ஆர்டர் ப்ரியாரிட்டியை யூஸ் பண்ணுவீங்க. வேண்டாம் அப்படின்னா இங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆர்டர் ப்ரியாரிட்டிலயுமே எப்பவுமே நீங்க வந்து இன்டீஜர்ஸ போடக்கூடாது. ஒன்லி ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நீங்க இன்புட் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போதைக்கு எனக்கு ஆர்டர் ப்ரியாரிட்டி வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்ப இதுல நான் ஒரு காலம்ல கர்சர் வைக்கும் போது என்னென்ன டீடைல் காமிக்குதுன்னு பாருங்க. ப்ராடக்ட் கண்டெய்னர் காமிக்குது, ரீஜியன் காமிக்குது, ப்ராஃபிட் காமிக்குது. ஏன் இந்த 3 வேல்யூ மட்டும் காமிக்குதுன்னா அந்த 3 வேல்யூவை தான் நான் இன்புட் கொடுத்திருக்கேன். பாருங்க, என்னோட ஒய் ஆக்சிஸ்ல ப்ராஃபிட் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல கண்டெய்னர், தென் என்னோட லெஜெண்ட்ல ரீஜியன். சோ அந்த 3 டேட்டாவை மட்டும் தான் நான் கர்சர் வைக்கும் போது காமிக்கும். ஆனா இப்ப எனக்கு அடிஷ்னலா சேல்ஸும் காமிக்கணும். பட் அந்த சேல்ஸ் அப்படிங்கிற காலம நான் என்னோட சார்ட்ல எங்கேயுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டேன். பட் நான் அதுல கர்சர் இப்படி வைக்கும் போது சேல்ஸும் காமிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சேல்ஸை டிராக் அண்ட் டிராப் பண்ணி டூல் டிப்ல ஆட் பண்ணணும். இப்ப கர்சர் வச்சு பாருங்க, உங்களுக்கு சேல்ஸும் இன்க்ளூட் ஆகி காமிக்கும். தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி டூல் டிப்ல நீங்க எவ்வளவு டேட்டாவை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ நீங்க டேட்டாவை ஆட் பண்ண அதுவும் சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஃபுல்லா ஷோ ஆகும். இதுக்கு பேர் தான் டூல் டிப். ஓகேங்களா? சோ இன்னைக்கு சார்ட்ல நம்ம பார்த்திருக்கிறது கிளஸ்டர்ட் காலம் சார்ட். கிளஸ்டர்ட் காலம் சார்ட்னா எனக்கு இந்த மாதிரி செப்பரேட்டா காலம்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இதுக்கு பேர் தான் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். இதுல டோட்டலா இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெஜெண்ட் கீஸ், ஸ்மால் மல்டிப்ளைஸ் அண்ட் டூல் டிப். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் இப்போ வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எந்த டைம்ல நீங்க கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரிங், 1 இன்டீஜர், இத பேஸ் பண்ணி நான் ஒரு சார்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டை யூஸ் பண்ணணும். இல்லப்பா எனக்கு ஒரு டேட் இருக்கு, வரவே கூடாது. கிளஸ்டர்ட் காலம் சார்ட் சைடு 2மே இன்டீஜர்ஸா இருக்கு, அப்பவும் வரவே கூடாது. 2 ஸ்ட்ரிங், 1 இன்டீஜர். அதே 2 ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்க நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுக்கலாம், இன்னொரு ஸ்ட்ரிங்க லெஜெண்ட்ல கொடுக்கலாம். அப்போ உங்களோட இன்டீஜரை ஒய் ஆக்சிஸ்ல கொடுக்கலாம். இதுதான் 2 ஸ்ட்ரிங், 1 இன்டீஜர். ஸ்மால் மல்டிப்ளைஸ் அண்ட் டூல் டிப் எல்லாமே அடிஷனல் ஆப்ஷன்ஸ். அதை வந்து எப்பவாவது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ கிளஸ்டர்ட் காலம் சார்ட் அப்படின்னாலே நீங்க 2 ஸ்ட்ரிங், 1 இன்டீஜர் அப்படிங்கறத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம கிளஸ்டர்ட் காலம் சார்ட் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல கிளஸ்டர்ட் பார் சார்ட் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? கிளஸ்டர்ட் பார் சார்ட் அப்படிங்கறது சேம் இதே தாங்க, பட் என்னோட சார்ட் மட்டும் இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆயிரும். சோ இது கிளஸ்டர்ட் பார் சார்ட். ஓகேங்களா? அதே இன்புட்ஸ் தான், ஆனா ஆக்சஸ் மட்டும் மாறும். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு இன்டீஜர் வந்துடும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து எனக்கு என்னோட ஸ்ட்ரிங் போயிடும். இங்கேயும் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் ஸ்விட்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுலயும் லெஜெண்ட் இருக்கு, ஸ்மால் மல்டிப்ளைஸ் இருக்கு, டூல் டிப் இருக்கு. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து கிளஸ்டர்ட் பார் சார்ட். இது வந்து நமக்கு இங்க இருக்கும். திஸ் இஸ் கிளஸ்டர்ட் பார் சார்ட், திஸ் இஸ் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். சோ அடுத்த வீடியோல நம்ம ஸ்டாக்டு சார்ட் பத்தி பார்க்கலாம். அதுவும் ஈஸியா தான் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. பவர் BI பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.